வெல்கம் பேக் டு சேனல் கைஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா CorelDRAW 2018 வெர்ஷன் எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளார பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணிவிட்டு என்ன பிடிக்கல நம்ம சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்க பார்க்குறோம். ஓகே கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ வெல்கம் பேக் டு சேனல் கைஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் பழக்க தோஷம் விட மாட்டேங்குது, இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன். CorelDRAWவோட 2018 வெர்ஷன் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, அதாவது வித்தவுட் எனி தேர்ட் பார்ட்டி வெப்சைட் ஆர் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர், அதாவது keygen இல்லை அது மாதிரி வேறு எதுவுமே கிடையாது, டேரெக்டாக போகிறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டாலேஷன் தான். ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கெட் இன்டு பிசி, அதாவது கெட் இன்டு பிசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த கெட் இன்டு பிசியில் CorelDRAW சர்ச் பண்ணிங்கன்னா நத்திங் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். நார்மலாக க்ரோம்லேருந்து ஃபவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா. இதுவே நீங்கள் ப்ரௌசர் இங்கே பாருங்கள், இப்போ நத்திங் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ட்ரை டிஃப்ரெண்ட் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் ப்ரௌசர் மைக்ரோசாஃப்ட்லேருந்து ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன், எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணுறேன், மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்ப்ளோரர். ஸோ அதில் கெட் இன்டு பிசி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு காமிக்கும் CorelDRAW அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன், உங்களுக்கு காமிக்கும். அப்படி காமிக்கலாம்னா பிரச்சனை இல்லை, கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் கிளிக் கொடுத்துக்கிறோம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். CorelDRAW அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் கொடுத்தாச்சு. நத்திங் ஃபவுண்டுன்னு மேலே வரும், ஆனால் கீழே நிறைய இருக்குது. CorelDRAW 2021 இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ப்ராசஸ் தான். ஏன்னா 2021 பண்ணல அப்படின்னா கொஞ்சம் ஸ்டோரேஜ் அதிகம் தேவை, ப்ளஸ் ரேமும் அதிகம் தேவை. எனக்கு இருக்குது, பட் இருந்தாலும் எனக்கு அது டவுன்லோட் பண்ண பிடிக்கல. எப்படினாலும் நான் டெலீட் பண்ணிவிடுவேன், உங்களுக்காக தான் டவுன்லோட் பண்ணி திருப்பி நான் டெலீட் பண்ணிவிடுவேன் எப்படினாலும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட் கிடையாது, ப்ளஸ் இது வந்து ட்ரஸ்டபிள் வெப்சைட் தான். நீங்கள் வந்து அவங்களோட அபவுட் பேஜை போய் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, 2017 டவுன்லோட் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழசாக இருக்கிற மாதிரி ஒரு இதுவாகும். 2018 பண்ணிக்கலாம் நம்ம. பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 தான். 2021 இன்னும் நல்லா இருக்குது, பட் வந்து இது பண்ணால் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ப்ளஸ் வந்து ஸ்டோரேஜ் எல்லாம் அதிகமாக வேணும். இப்போ நீங்கள் 2020 வெர்ஷனே பார்த்தீங்க அப்படின்னா சும்மா செம்மையாக இருக்குது. நான் தான் ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனலுக்கே நான் வந்து CorelDRAWல தான் தம்ப்நெயில்லாம் எடிட் பண்ணுவேன். CorelDRAW 2020 நம்ம வந்து டவுன்லோட் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டியூ டு ஸ்டோரேஜ் இஷ்யூனா ஹேங் ஆகும், அப்புறம் எஸ்எஸ்டி காலி ஆகும், எல்லாமே போயிருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், ஃபுல் செட்டப் எக்ஸசைஸ் 3.6 GB. அதில் வந்து ஹார்ட் டிஸ்க்கு வேணும் 5.5 GB அப்படின்னு சொல்கிறாங்க. இது செட் ஆகாது. ஸோ வந்து 2018 வெர்ஷனே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். 2018 வெர்ஷன் வந்து எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜும் கரெக்டாக இருக்கும், ஹேங்கும் ஆகாது, லேகும் ஆகாது, ப்ளஸ் வந்து நாட் ரெஸ்பாண்டிங் மோடுக்கும் போகாது. ஓகே, 2018 வெர்ஷன் இப்போ கிளிக் கொடுத்துக்கலாம். ஓகே, 2018 வெர்ஷன் கிடச்சிருச்சு. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன் நண்பா. அது வந்து இந்த ஒய்ஃபை தான் போட்பேண்ட் வந்து திடீர்னு சொதப்பி விட்டுருச்சு. என்ன பண்ணுறதுனே என்னால் தெரியல. அப்புறம் ஆஃப் பண்ணி அதை இது பண்ணி ஏதோ பண்ணி அப்புறமா வந்து திருப்பி டவுன்லோட் பண்ணேன். டவுன்லோட் போட்டால் 3 MB தான் ஆகுது, அப்புறம் நின்றுது. ஸோ வந்து நான் கஷ்டப்பட்டு நெட்டை ஆஃப் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் ஒரு வேளை லாஸ்ட்டாக நான் அதை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ your request resources will be granted from Linux server அப்படின்னு சொல்லிட்டு வரும். ப்ளஸ் கீழே நிறைய இருக்கும். we notice you are using ad blocker. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட் ப்ளாக்கரை இந்த வெப்சைட்டுக்கு மட்டும் டிசேபிள் பண்ணுங்கள், எங்களுக்கு காசு கிடைக்கும் இல்லையா, நான் வந்து இந்த வெப்சைட்டை ஃப்ரீயாக தான் நான் வச்சுருக்கேன், அப்படி உங்கள் ஆட் வேணாமா எங்களுக்கு டொனேஷன் பண்ணுங்கள் டு கீப் திஸ் சைட் ஃப்ரீ ஆஸ் லாங்கர் பாசிபிள்
இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை காசுக்காக பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க போல். அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி நம்ம கூகுள் ட்ரைவில் போட்டுக்க வேண்டியது தான். ஏன்னா வேறு எந்த வெப்சைட்டும் நல்ல ஒரு வெப்சைட் இல்லை. ஓகே, டவுன்லோட் ஆகிட்டுருக்கு கீழே. ஸோ வந்து வீடியோவை பாஸ் பண்ணிக்கிறேன். பாஸ் பண்ணிவிட்டு நான் வந்து காமிக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இது டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆகிட்டு நம்மளோட ரேர் ஃபைலோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 123. பாஸ்வேர்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் எதுவுமே கொடுக்க மாட்டேன். நீங்கள் வந்து இந்த ஆடியோ லிசன் பண்ணால் தான் உங்களுக்கு பாஸ்வேர்டு கிடைக்கும். ஸோ கெட் இன் டு பிசி ரேர் ஃபைல் ஒன்று இருக்குது. கோரல் ரா அப்படின்னு சொல்லிட்டு 2018 கிராஃபிக்ஸ் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் சிக்கு போய்ட்டு கோரல் ரா நார்மல் நம்ம பண்ணுவோம் இல்லையா, நியூ ஃபோல்டருக்கு கொடுத்து கோரல் ரா 2018 இல்லை 218 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். எதுக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன், திருப்பி சொல்லணும் அப்படிங்க. புதுசாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன். சியில் போட்டால் தான் டெம்பரவரி ஃபைல்ஸாக இருக்கும். இப்போ ரீசெட் பண்ண அப்புறம் போயிடும். இதுவே நீங்கள் வந்து டிஃபால்ட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலீட் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஹேங் ஆகும். வேறு எதுவுமே கிடையாது ரீசன். ஓகே, கோரல் ரா இதை பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். என்னடா டக்குன்னு நிறைய கண்டென்ட்லாம் விட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதே தான் விட்டுறேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஆனால் நான் வந்து கிட்டத்தட்ட 2 நாள்லேயே 4 கண்டென்ட் க்ரியேட் பண்ணி ஃபில்மோரால் எடிட் பண்ணி ப்ரீமியர் ப்ரோவில் எடிட் பண்ணி உங்களை வச்சுட்டேன். ஓகே, இதுவும் முடியட்டும். பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது எக்ஸ்ட்ரா மேலே ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா, ஃபோல்டருக்கு மேலே திருப்பி ஒரு ரார் ஃபைல் இருக்கும். அதை வந்து நீங்கள் அன்சிப் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த ப்ராசஸ் மட்டும், ஏன்னா உள்ளே நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன், இல்லை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேட்கலாம் நண்பா, நீங்கள் வந்து எப்படி வந்து இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேசிக்காகவே எனக்கு வந்து இந்த ஃபோட்டோஷாப்பு அதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்து அதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டுக்கும் போயிட்டு பார்ப்பேன். அப்போ வந்து எந்த ஒரு வெப்சைட்டுமே இல்லை. அப்போ தான் எனக்கு கெட் இன்டு பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடச்சிது. அதை வச்சு தான் நான் வந்து இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிட்டுருக்கேன். மேலே வந்து அந்த கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா 86 பிட் அப்புறம் 64 பிட் அந்த மாதிரி இருக்கும். 64 பிட்டு கிளிக் கொடுத்துருக்கேன். இதில் கீழே வந்து செட்டப் எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ செட்டப் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுக்கணும். அது கீழே இருக்கிறது எதுவுமே கொடுக்காதீங்க. கொடுத்தீங்க அப்படின்னா எதுவும் ஆகாது, உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் தப்பாயிடும். நீங்கள் இப்போ நெட்டு ஆனில் இருக்குது, தெரியாமல் ஆன் பண்ணிட்டேனே. ஓகே, நெட்டை வந்து சதக்குன்னு ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஓகே கைஸ், வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கும் தவிர்த்து மற்ற எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து இதில் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை இதில் படுது, என்ன அப்படின்னா, இப்போ நான் யூஸே பண்ணுற ஏர்பிளைன் மோட்ல, ஏன்னா இதிலேயே எல்லா கிராஃபிக்ஸும் முடிச்சுக்கிட்டு தம்ப்நெயில் கூட இதிலேயே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எதனாச்சும் ஒரு வீடியோ போட் பேண்டே ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து உங்களால் நீங்கள் டைட்டில்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும், ஓப்பனிங் ஆட் பண்ணிக்க முடியும், எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மேலே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாத்தையும் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடாப் ப்ரீமியர் ப்ரோ மாதிரி இல்லை, அடாப் ப்ரீமியர் ப்ரோ கிடையாது, 2 சாஃப்ட்வேர் தான். ஹவு டு டவுன்லோட் சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். ப்ளஸ் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதில் என்னாச்சும் ஒரு பேசிக் வீடியோவாக ஒன்று போட ட்ரை பண்ணுறேன். அந்தளவுக்கு யூஸ் 2 நாள் நினைக்கிறேன். 2 நாளுக்குள்ளே நிறைய கண்டென்ட்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு தருவேன். ஸோ மீடியாவில் வந்து கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, இம்போர்ட் வீடியோ எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிறது சைடில் வர்றது அதெல்லாம் பெருசாக கிடையாது. இந்த வீடியோ வந்து ஓகே ப்ராசஸ் பார்த்தா தான் உங்களுக்கு ப்ரொசீஜர் பேசிக் டுட்டோரியல் பார்ட் 2 இதுவும் பார்ட் 1 பார்க்கலையா, ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மறக்காம தான் இருக்கேன். நீங்க உங்க நேம் அதை கிளிக் கொடுத்து நீங்க வந்து பார்க்க முடியும் அப்படின்னு மட்டும் கேக்கலாம். கேமர்ஸ் அப்படின்னு கொடுங்க. ஜி கேபிட்டல் ஏஎம். இதுல வந்து கிரீன் இல்ல கிரேடியன்ட் பர்பிள் கிரேடியன்ட் கிரீன் நார்மலா இருக்கு. லாஸ்டா ஒன்னு வர போறோம் அவசியம் கிடையாது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோமா கீ எப்படி யூஸ் பண்றது. இப்போ ஒரு வீடியோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோக்கு நம்ம எப்படி கிரீன் ஸ்கிரீனை ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை கம்ப்ளீட் பண்ண உடனே ஸோ அது இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணி கிரீன் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதாவது கண்ட்ரோல் அல்ட் ஜி கொடுத்தா கூட பரவாயில்ல. அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஒரு மேலே வந்து இந்த வீடியோ அப்படின்னு ஆப்ஷனில். அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து ஹெச் திக்னஸ் அப்புறம் மேலே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, அது மூணுத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணணும்.
அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் 5 நிமிஷம் வீடியோ இருக்குங்களா, ஸோ அது ஃபுல்லாக பாருங்க. அப்படின்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த ஃபெதர்ஸை தான் நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ஷனாக இருக்கும் அந்த ஃபெதர்ஸ் இருந்தால் மட்டும்தான். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபெதர்ஸ் இருக்குது, ஹெச் ஃபெதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை அதிகப்படுத்திங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக வரும், கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். பார்த்தீங்கனாலே அதுக்கு மேலே ஹெச் திக்னஸ் வந்து அவ்வளோவா போட வேணாம். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கா, அதுதான். ஸோ இந்த மாதிரி கலர் கலெக்ஷனும் உங்களால் பண்ண முடியும், இது குரோமாக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு பேசிக்காக ஒரு யூடியூபர் இல்லை டெக் யூடியூபர் இல்லை குக்கிங் யூடியூபர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நீங்கள் குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா வீடியோஸும் எடுத்து போட்டுக்கிறதுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பி ஸோ வந்து நான் எல்லாமே இன்ஸ்டால் தான் பண்ணி வச்சுருக்கேன் தவிர ஒன்றுக்குறம் நான் வந்து ஃபேக்காக பண்ணல. ஃபேக்காக பண்ணது எல்லாமே நான் டெலீட் பண்ணிவிட்டு லைசன்ஸ்டோடு தான் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு காசு வந்து அந்தளவுக்கு வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனால தான் லைஃப் டைம் மட்டும் ஒரு வேறு வாட்டி போட்டுக்கிட்டேன் பண்ணி காமிக்கிறேன். அதே எஃபெக்ட்ஸ்லாம் ஒன்று கூட வாங்கலை. அப்படி அதே மாதிரி தான் சீரியல் நம்பர் ஃபோட்டோஷாப் வந்து அடாப் ப்ரீமியர் ஃபுல் வெர்ஷனோட லைசன்ஸ் கீ எங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் நினைக்கலாம் அந்த க்ரீன் கலர் பக்கத்தில் என்னடா ஒரு பென் டூல் மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் வந்து இப்போ அந்த வீடியோவை கிளிக் கொடுத்து கோரல் ஃபோட்டோ பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அதை போட்டுக்கிறேன். அது எனக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அது 2 மட்டும் எடுத்துக்கிறேன், கோரலா இல்லை ஸ்டைலுக்கு. அப்புறம் கீழே இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிறேன். இன்ஸ்டால் டெஸ்க்டாப் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் ஷார்ட்கட் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து ஆகிடும். டூ 2018 வருஷம் தான் இது. ஸோ வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, எந்த ஒரு பக்கும் இருக்காது. 2021 வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்ப்பீங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு. அப்படியே டவுன்லோட் பண்ணாலும் பக்கு நிறையா வரும். நானே டவுன்லோட் பண்ணி பார்த்தேன், நிறைய பக்கு தான் வந்துச்சே தவிர, ப்ளஸ் பக்கு வந்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேரே ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட்ஸ்லாம் க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆன பிறகு நீங்கள் அது இந்த 3 வந்துருக்கு, எனக்கு 3 தான் நான் கிளிக் கொடுத்தேன் லாஸ்ட்டாக. அப்புறம் ஆல் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இந்த 2த்தையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் மியூசிக் போட்டு வச்சிட்டா. ஓகே எஸ் பை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் என்ன மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணிங்க அப்படின்னா எது எங்கள் சேனலில் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இன்ட்ரோ எல்லாமே ஷார்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வளவலன்னு பேசுவாங்க, அந்த மாதிரி பேசாமல் ஷார்ட்டாக எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், மீண்டும் தரமான வீடியோ சந்திக்கிறேன். டெக் டேமேஜ் சேனல். பாய்.